சட்டசபையில எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. குறிப்பா முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கேள்வி கேட்டிருக்காரு. முதலமைச்சர் என்ன, நாங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் அட்லி படத்துல வர்றது போல நீங்க வெட்டி ஒட்டி உங்க பேரை போட்டுக்கிறீங்களா? சட்டசபையில நீங்க அட்லியை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அட்லியை பத்தி மட்டும் இல்ல, நான் சட்னியை பத்தி கூட பேச இருக்காரு அவரு கட்டு. இந்த பக்கம் பார்த்தா ஆஸ்டின் சொல்லி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன கேள்வி இருக்காரு, தமிழ்நாட்டில் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் வாயை திறந்து பேச மாட்டாரு? முதலமைச்சர் பேச மாட்டேன் என்பதில் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார், வாயை மூடி சாதனை படைப்பதில் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கார் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. உடனே கொந்தளிச்சு பாலியல் வன்கொடுமை பத்தி அவர் பேசின உடனே விளாத்தி குளத்துல உங்க ஆட்சியில் என்ன இருந்துச்சு, எங்க முதலமைச்சர் வாயை திறந்து பேசினா என்ன ஆகும் தெரியுமா, என்ன ஆகும், குளத்தூர்ல என்னாச்சு நீங்க பாத்தீங்கன்னு பாலியல் வன்கொடுமை பத்தி கேள்வி கேட்டா நீங்க இங்க குளத்தூரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு அவங்க தரப்புல பேச, திருப்பி அந்த பக்கம் இருந்து வாதம் வர, இந்த பக்கம் இருந்து வாதம் வர, கிட்டத்தட்ட திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் எந்திரிச்சு இருக்காங்க. தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் மேல 108 பேரும் எந்திரிச்சு நின்று மாறி மாறி ஒருமையில வாடா போடா அவனே இவனை திட்டி, ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாமு எந்திரிச்சு திமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து யாரா பேசுறீங்க அப்படின்னு அவரு கெட்ட வார்த்தையை போட்டு பேசிக்கொண்டு அடிக்க பாய, அதை மற்றவங்க தடுக்கன்னு சொல்லி சட்டசபையில் ஒரு கேவலமான சட்டசபை நடந்திருக்கு. மிக மோசமான சட்டசபை நடந்திருக்கிறது. இதுக்குத்தான் தாவேக்கா அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சா?